ஹலோ ஆல். ஸோ 2026 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லாருக்கும் வீடியோ கண்டென்ட் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஒரு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக, ஹெல்த்தியாக ப்ளஸ் வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது என்னோடய விஷ். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த இந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு விஷயம் தாங்க, ஹைஜீன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நிறைய டார்கெட்ஸ், கோல்ஸ் இருக்கும். 2026 நிறைய அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய யோசித்து வச்சுருப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்து. ஸோ அது மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் நிறைய நான் இன்க்ளூடிங் நான் வந்து நானே பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப வெல் ரிச் ஃபேமிலியாக இருப்பாங்க. பட் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும்போது அந்த ஹாப்பினஸ், அந்த பீஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த அதர் சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இல்லை புவர் ஃபேமிலி அப்படி அப்படி கூடன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஹெல்த்தியாக நல்லாவே இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ ஹெல்த் வந்து ரொம்பவே ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு ப்ராவர்ப் எல்லாருக்குமே தெரியும். பட் மெஜாரிட்டி நம்ம தெரியும், பட் நம்ம அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எதுவும் யோசிக்க மாட்டோம். பட் இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ், கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் நம்மலாம் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய நமக்குலாம் கிடைக்குது. டாக்டர்ஸ் நிறைய வீடியோஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ், நான் டாக்டர்ஸ் கூட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. இதில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அத்தன்டிகேட்டடான நியூஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்கள் உண்மையும் இல்லாமலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அதெல்லாம் வந்து அசஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கணும். பிளைண்டாக வந்து யார் எது சொன்னாலும் நம்பி நம்ம பாட்டு ட்ரை பண்ணிடக்கூடாது. நிறையா அந்த மாதிரிலாம் வந்து பீப்புள் ரொம்ப சிவியராக இல்லான பீப்புளெலாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் அளவுக்கு கூட போகிற அளவுக்கு கூட இருந்திருக்காங்க. நிறையா அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு, நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் அப்படின்ற ஒரு ஊரில், இண்டோர் சிட்டியில் பாகிரத்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் டிசம்பர் 2025 எண்டில் இந்த நியூ இயர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க, வயசானவங்க வரைக்கும் தான் நிறைய இந்த லைஃப்ஸை வந்து லூஸ் பண்ணதில் இருக்க பீப்புள் மோஸ்ட்லி அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருந்தாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16 பேர் இறந்து போயிட்டாங்க. ப்ளஸ் தௌசண்ட்ஸ்க்கும் மேலே, 1000க்கும் மேலே பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இன்னமும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஐசியூவில் இருக்காங்க, வெண்டிலேட்டரில் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இப்போ போயிட்டுருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து இன்டோர் வாட்டர் கண்டாமினேஷன் அப்படின்னு போடுங்களேன், நியூஸில் நிறைய ஆர்டிகல்ஸ் வரும். சொன்ன மாதிரி இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டாமினேஷன். இப்போ நிறைய இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வந்து பைப் தண்ணி தான், நம்ம கானில் அந்த பைப்பில் வந்து டேப்பில் வரும் தண்ணி. இங்கே இந்த ஏரியாவிலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேப் வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு. இந்த சீவேஜ் தண்ணி வந்து அது கூட வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பிரச்சனை. இது மிக்ஸ் ஆகிட்டு என்ன ஆகிருக்குன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் மிக்ஸ் ஆகிருக்கு. பீப்புளுக்கு கொஞ்ச நாளாக அந்த டிசம்பர் பிகினிங்லேருந்தே வந்து பீப்புள் வந்து அதை சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்த பீப்புள் அந்த தண்ணியோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லும் வந்திருக்கு அந்த தண்ணி. அட்லீஸ்ட் அவங்க அப்போயே ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். பட் பாவம் பீப்புள் வந்து தண்ணிக்கு வேறு சோர்ஸ் இல்லைன்றதுனால அதை கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அட் த சேம் டைம் வந்து அந்த பீப்புள் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாதனால அந்த தண்ணியவே யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணது தான் பிரச்சனையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங், லூஸ் மோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ ஆகி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அந்த இஷ்யூலாம் வந்து அதை சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 16 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்க்ளூடிங் குழந்தைங்க, 1 வயசு அந்த மாதிரி ஏஜ்லேயும் இருந்திருக்காங்க. 60-70 வயசு பெரியவங்க, அவங்க தான் ரொம்ப, அந்த ஏஜ் குரூப் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு குழந்தை இறந்தது இல்லைங்களா, அவங்க இத்தனைக்கும் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து அந்த தண்ணி, கண்டாமினேட்டட் தண்ணியை வந்து கலந்து இத்தனைக்கும் அந்த பாலை வந்து ஹீட்டும் பண்ணியிருக்காங்க, சுட வச்சுருக்காங்க. சுட வச்சு கொடுத்தும் வந்து அந்த குழந்தைக்கு ஆகாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது.
இது வந்து இப்போ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தண்ணியில் வந்து இந்த இந்த இஷ்யூ மட்டும் இல்லாமல் இப்போ பாக்டீரியல் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபிசிக்கலாக இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லாமல் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் நிறைய வருது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நியூராலஜிக்கல் பிரச்சனை வருது, கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை வருது, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ ஒரு தண்ணி நம்ம குடிக்கிற ஒரு பேசிக்கான விஷயம், அது கண்டாமினேட்டடில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஹெல்த்து வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோங்க. ஒரு சைடு வந்து நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்றத நம்ம காஷியஸாக பார்த்து நம்ம சாப்பிட்றதுலேயும் இருக்குது. அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடாம, அதாவது நம்ம வாலண்டியராக தெரிஞ்சே போயிட்டு வந்து நம்ம ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது, தெரிஞ்சே போயிட்டு தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு தெரியாமலும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய்ட்டு ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றீங்க. ஆப்பிள் நல்லதுன்னு தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம், ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆப்பிளில் நிறைய வேக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அடல்ட்ரேஷன்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக கூட அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டுன்னு நம்ம நினைக்கிறது வந்து அதில் நிறைய அடல்ட்ரேஷன், கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அதை நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. வேறு ஆப்ஷனும் நமக்கு வந்து இல்லை. இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம வந்து ஆர்கானிக் எது ஆர்கானிக்னு நம்மளால் நம்ப முடியுது? மார்க்கெட் போகிறோம், ஹெல்த்தின்னு நினச்சி வாங்குகிறோம், பட் ஸ்டில் அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு பக்கம். இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட், நம்மளோட சொசைட்டிஸ் என்விரான்மெண்ட் வந்து வேறு. இப்போ அது மாறுமா அப்படின்றது தெரியல. இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, தெரிஞ்சே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றோம், தேவையில்லாத ஃபுட்டாக சாப்பிட்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. ஸோ இது தாங்க பாயிண்ட்டு. ஸோ இந்த நியூஸ் ரீசெண்டாக படித்தேன். ஸோ ஐ தாட் ஆஃப் இது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இன்னொரு ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ், இப்போ நம்ம சோஷியல் மீடியா நிறையா ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏகப்பட்ட வீடியோஸ் ஹெல்த் ரிலேட்டடு. ஒரு டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுட்டாக நம்ம பார்த்து சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு பிளேட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த நமக்கு ஃபுட்டு தெரியறத விட அந்த கண்ணில் வந்து இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இதில் எவ்வளோ ஃபைபர்ஸ் இருக்குது, இதில் விட்டமின்ஸ் இருக்கா, எவ்வளோ ஃபேட் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட்டிவாக சாப்பிட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இது ஓகே, நம்ம பார்த்து சாப்பிட்றது நல்லது தான். பட் அட் த சேம் டைம் ரொம்ப கால்குலேட்டிவாக போகிறோமோ, அந்த எசன்ஸ் ஆஃப் ஃபுட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். இன்றைக்கி ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட்டுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நட்ஸு சாப்பிட்ணும், ஃப்ரூட் சாப்பிட்ணும், நிறைய வந்து ஏதோ நிறைய எடுத்துக்கணும் அப்படி நிறைய நட்ஸ் சொல்கிறோம், இதெல்லாம் எடுத்துக்கணும்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம். ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா 3 வேளையும் சாதம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, சாப்பாடே தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் வச்ச குழம்பு 2 நாள் சூடு பண்ணி 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பாதாம், முந்திரி, சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது. ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்காது, அதெல்லாம் ஆக்சஸே இருக்காது. சாப்பாடு அவ்வளோதான், இட்லி தோசை மேக்ஸிமம் இவ்வளோதான் வரும். சப்பாத்தி கோதுமைலாம் கிடையாதுங்க. கேழ்வரகு, கம்பு இதை சாப்பிடுவாங்க. அதை தாண்டி வந்து நல்லா வந்து வேலை செய்வாங்க, வெயிலில் வேலை செய்வாங்க, விவசாயம் வேலை செய்வாங்க, வேறு ஏதாவது வேலைக்கு போய் வேலை பண்ணுவாங்க. ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கடையிலலாம் வாங்குறது கிடையாது. வயலில் வந்து நெல் போட்டாங்க, அறுவடை பண்ணாங்கன்னா அவங்களே அதை வந்து வேக வச்சு குத்தி அதை வந்து இது பண்ணி நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது நைட்டு ஃபுல்லாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க அதை வந்து அந்த அரிசியை தான் வந்து அந்த வருஷத்துக்கு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நேச்சுரலாக இருந்தாங்க. எந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக்டு ஃபுட்டு, இதெல்லாம் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஆக்சஸபிள்லாம் கிடையாது. நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டில் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற மாதிரிலாம் இல்லை. நல்லா வேலை செஞ்சாங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாங்க. டென்ஷன்ஸ் எதுவும் அந்தளவுக்கு எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாங்க. நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியல் ஆகிடுச்சு. சரியாக அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட் ஆக்சஸபிள் கிடையாது. நல்ல ஃபுட்டை தாண்டி எதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஜங்க் ஃபுட்டோ அதுதான் நமக்கு நிறைய ஆக்சஸபிள் கிடைக்கிது. நம்மளும் அதை தான் சாப்பிட்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நல்லா சாப்பிட்டாலும், நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாலும் அதர் ப்ரெஷர்ஸ், நம்ம டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பிபி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய டென்ஷன் எடுத்துக்கிட்டு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாலும் இந்த டென்ஷன் ஃபுட் இதெல்லாம் வந்து டென்ஷன், ப்ரெஷர் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தது அப்படின்னாக்கா எந்த யூஸுமே கிடையாதுங்க.
ஸோ ஃபுட்டை தாண்டி ஃபஸ்ட்டு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறது என்னென்னா, மைண்ட் எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அது அது இல்லைனாலே வந்து நமக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 75% வந்து பிரச்சனை இருக்காதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட ஃபுட்டு, உங்கள பில்ட் பண்ணுறது, உள்ளக்குள்ள நல்ல சிஸ்டமா பண்ணிக்கிறது இது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம மைண்டை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. டென்ஷன் ஆகாம ஹாப்பியா, நிம்மதியா வச்சுக்கோங்க. ஸோ அதுவே வந்து பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். அதுதான் மெஜாரிட்டி ப்ராப்ளம் இன்னைக்கு ஆக்சுவலா இருக்கிறது நெறைய பீப்பிள் கிட்ட. ஸோ இது ஒண்ணு. இப்போ கூட ரீசென்ட்டா வந்து ஒரு வைரலா வந்துட்டு இருந்தது. ஒரு ஐ திங்க் நம்ம இந்தியா கிடையாது. வேற ஏதோ மலேசியாவா, சிங்கப்பூரான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து அவருக்கு வந்து 55 ஏஜ், 60 ஏஜ் அந்த மாரிலாம் மிக்ஸடா வருது. ஆனா பார்க்கறதுக்கு வந்து 25, 30 ஏஜ் மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லி. அவரோட அது வந்து அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபுட்டு, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாம இருந்திருக்காரு. முக்கியமா நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். இது 3 தான் வந்து அவர வந்து இந்த அளவுக்கு யங்கா எந்த ப்ராப்ளமே இல்லாம வச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லி நெறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அது முக்கியங்க. அது உண்ம. ஸ்லீப்பு, தூக்கம் இதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாத ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அ மைண்டு இதெல்லாம் தான் வந்து மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து உங்க ஃபிசிக்கல் உங்க ஹெல்த்த வந்து நல்லா வச்சுக்கிறது. ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹெல்த் விஷயத்தில ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. இன்ஃபேக்ட் இந்த மத்திய பிரதேஷ் இண்டோர் இன்சிடென்ட்ல கூட கொஞ்சம் பீப்பிள் கேர்ஃபுல்லா இருந்து அந்த தண்ணி எடுத்துக்காம இருந்திருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு லைவ்ஸ் ஒரு உயிர் போற அளவுக்கு வந்திருக்காது. ஸோ எந்த விஷயத்தையும் வந்து சாதாரணமா எடுத்துட்டு விட்டுறாதீங்க. கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்த பார்த்துக்கோங்க. தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் இயர். பாய்.